சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மோதுறாங்க. 3 போட்டிகளில் விளையாடி 2 தோல்வி அடைந்துள்ள சிஎஸ்கே 2 புள்ளிகள் மட்டுமே பெற்று 8வது இடத்துல இருக்காங்க. எனவே இந்த போட்டியில சிஎஸ்கே வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்திலுமே இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சிஎஸ்கே அணிக்கு பெரும் பின்னடைவாக கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் கையில காயம் ஏற்பட்டிருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில விளையாடாமல் போகலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அடியாகும். ருத்ராஜ் கெய்க்வாட் சற்று வழியில இருப்பதாகவும் அடுத்த போட்டியில அவர் பங்கேற்பது இறுதி பயிற்சி அமர்வை பொறுத்துதான் அப்படின்னு சிஎஸ்கே பேட்டிங் பயிற்சியாளர் மைக் லெஸி தெரிவிச்சிருக்காரு. இந்த கெட்ட விஷயத்திலும் ஒரு நல்ல விஷயமாக ருத்ராஜ் கெய்க்வாட் இல்லாவிட்டால் மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை வழிநடத்துவார் அப்படின்ற தகவல் கிடைச்சிருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியை வழிநடத்த உள்ளதாக சொல்லப்படுவதால ரசிகர்களுமே குஷியில இருக்காங்க. இது தொடர்பாக சிஎஸ்கே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இன்று மாலை டாஸ் போடுவதற்கு முன்பே சிஎஸ்கே கேப்டன் யார் அப்படின்றது தெரிய வரும். இதற்கிடையே ருத்ராஜ் கெய்க்வாட் விளையாடாவிட்டாலுமே அவருடைய இடத்தை நிரப்ப போவது யார் அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. சிஎஸ்கே அணியில தொடர்ந்து சிறப்பாக பேட்டிங் செய்து வரும் ஒரே வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் மட்டுமே. பிளேயிங் லெவல்ல ருத்ராஜ் கெய்க்வாட் இல்ல அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முற்றிலுமாக மாறுபட்டு வழியில சென்று ஆண்ட்ரோ சித்தார்த்தை தேர்வு செய்யலாம். 19 வயதுக்குட்பட்ட உலகக்கோப்பையில சிறப்பாக விளையாடிய இந்த இளம் வீரர் கண்டிப்பாக சூட் ஆவார் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.